கேட்கறதுக்கே நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அரசு மருத்துவமனைக்கு ஒரு சாதாரண குடிமகனா நான் மருத்துவர்கிட்ட போய் ஐயா இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆகாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டா அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல என்ன சார் காவல்துறைக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை சொல்லுங்க. எதுக்கு என்ன கைது பண்றீங்க? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா சார்? பப்ளிக் பார்த்தா என்ன உங்க மேல காவல்துறை மேல எல்லாருக்கும் பப்ளிக் மரியாதை இருக்குது. அது ஏன் சார் இந்த திமுக ஆட்சியில் கெடுத்து வச்சிருக்கீங்க? என்ன சார் ஒரு மருத்துவர் பார்க்கிற சட்டம்? சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மருத்துவரை பார்த்து தொடர்ந்து தமிழகத்துல கிட்னி திருட்டு நடக்கிறது. ஏராளமானவர்கள் கிட்னி திருட்டுல பாதிக்கப்படுகிறார்கள், ஏழைவாழை மக்கள். அதே மாதிரி 50 லட்சம் 60 லட்சம் கொடுத்து கிட்னி வாங்குற அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு பெரிய தேவை இருக்கு. ஆர்கன் திருட்டு தமிழகத்துல திமுக ஆட்சியில தொடர்ந்து 4 வருஷத்துல நடக்குது. திருடுறவர்கள் எல்லாம் திராவிட ஆனந்த் மாதிரி திமுக காரர்களும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களே இந்த வேலையை செய்யறாங்க. என்னை அவர்கள் அடக்குவதற்கு இப்ப அடுத்து கையெடுத்திருக்கிறது என்னுடைய குடும்பத்தின் மீது தாக்குதல். என் மகன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு இன்றைக்கு சட்டக்கல்லூரியினுடைய மாணவனாக இணைவதற்கான எல்லா விஷயங்களையும் முடித்து அடுத்து ஒரு வாரத்துல இணைய போறாருன்னு இத்தனை தகவலும் காவல்துறைக்கு தெரிந்த பின்னாலும் பொய் வழக்கு வெறும் கஞ்சா வழக்கு என்று போட்டார்கள். அது நீதிமன்றத்தில் செல்லாது, பிறகு அவர் பிணையில் வந்து விடுவார் என்ற உண்மை தெரிந்த உடனேயே காலையில இருந்து ஒவ்வொரு விஷயமாக ஊடகத்திற்கு சொல்லி, பிறகு ஊடகத்திற்கும் சொல்லாமல் எந்த வழக்கறிஞர்களுக்கும் எந்த தகவலும் தெரிவிக்காம எங்களுக்கு மேலிருந்து ஆர்டர் வந்துச்சுன்ற ஒரு விஷயத்தை அவர்கள் கையில் வைத்துக் கொண்டு போதைப் பொருள் வைத்திருந்தார் என்பது மாதிரி வழக்கை சித்தரித்து என்னுடைய மகனை அதை ஒத்துக்கொள்ள சொல்லி வற்புறுத்துகிறார்கள். என்னுடைய மகன் அப்துல் ரஹ்மான் அதை ஒத்துக்க மறுக்கிறாரு. காவலர்கள் அடிக்கிறார்கள். காவல் ஆய்வாளர் அடித்ததுல வாயிலிருந்து ரத்தம் வருகிறது, நாக்குல அடிபடுகிறது. ஆனாலும் எந்தவித பரிதாபமும் இல்லாமல் ஒரு கல்லூரி மாணவனை, சட்டக்கல்லூரியுடைய 1ஆம் ஆண்டு படிக்குவதற்கு செல்லக்கூடிய மாணவனை அடித்து வாயில ரத்தம், பிறகு காவலர்கள் கைகளை பிடித்து கொண்டு காலில் ஏறி பூட்ஸ் காலால மிதிச்சு கால் உடைக்கப்பட்டு அதுல ஒரு பெரிய ஏர் கிராக் ஆகி இவ்வளவு கொடுமை நிகழ்த்தப்படுகிறது. இத்தனை அடித்தும் அந்த போதைப் பொருளை நான் செய்யல அப்படின்னு உறுதியா நின்றதின் விளைவாக பிறகு இரவோடு இரவாக நீதிமன்றத்தின் முன்னால் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டு இருக்கிற எல்லா பொய் வழக்குகளையும் போட்டு ஒரு 40 நாள் 50 நாள் வரவே முடியாது, இந்த மாதிரி தான் நாங்கள் பதிலடி கொடுப்போம் திமுகவை எதிர்த்தால் என்று திமுகவுடைய சதியின் அடிப்படையில் என்னுடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய மகனுடைய கல்வி கேள்விக்குறியாகி இருக்கிறது, அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, உண்மையாகவே அவர் கஞ்சா புகைத்திருக்கிறார் அல்லது கஞ்சா பயன்படுத்தி இருக்கிறார்னா அதை நீதிமன்றத்தில் அவர்கள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கட்டும். நான் வரவேற்கிறேன் தமிழக காவல்துறையை. அதன்பால் அவர்களுக்கு ஆதாரம் இருக்கும் என்றால் என்னுடைய மகனாக இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை அனுபவிக்கட்டும். வேலூர் இப்ராஹிம் பையனா இருந்தா மட்டும் என்ன புனிதனா? யாராக இருந்தா என்ன இருக்கு? திருக்குரான் சொல்லுகிறது, ஒலா தசீரும் வாசிரத்தும் விஸ்ர உஹ்ரா, ஒருவருடைய நன்மையோ தீமையோ இன்னொருத்தர் அடைய முடியாது. நான் செய்கிற நன்மை தான் எனக்கே தவிர என் பிள்ளை நேர்மையா இருக்கணும்னு என்னால் சொல்லி வளர்க்க முடியும். தவறிழைத்தால் அதை தண்டனை பெற வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. காவல்துறை நீதிமன்றத்தின் மூலம் சரியான ஆதாரத்தை வைத்திருக்கலாம். அதை விடுத்து என்னுடைய மகனை அடிச்சு துன்புறுத்தி ரத்தம் சிந்த வைத்து காலை உடைச்சி இத்தனையும் நீங்கள் கொடுமைப்படுத்துகிறீர்கள். பிறகு அரசு மருத்துவமனையில கொண்டு போகும் பொழுது மருத்துவர்கள் அந்த காயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள், நீதிமன்றத்திலும் நீதியரசர் பதிவு செய்திருக்கிறார். இத்தனை கொடுமைகளை நீங்கள் நிகழ்த்தி இருக்கிறீர்கள். இருந்தாலும் திமுக என்ற இந்த குடும்போக்குடைய சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கிற, தமிழகத்தை தரம்தாழ செய்யக்கூடிய ஒரு மோசடி அரசை வீழ்த்தும் வரை என்னுடைய இந்த பயணம் தொடரும். இன்னும் எத்தனை வழக்குகள் வேண்டுமானால் என் மீதும் நீங்கள் இன்னும் போடுங்கள்.